Hi everyone. இறைச்சி கொத்திற்கு பதிலாக இறைச்சி கொத்து விற்பனை செய்யப்பட்ட சம்பவம். ஊடகவியலாளர் ஒருவர் இறைச்சி கொத்து ஒன்றை ஆர்டர் செய்த நிலையிலே இறைச்சி கொத்திலே அதிக உரோமங்களை கொண்ட நாயின் பகுதியை போன்ற இறைச்சி துண்டு காணப்பட்டுள்ளது. தற்பொழுது குறிப்பிட்ட உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதுடன் 65,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அதிகமானவர்கள் விரும்பி உண்ணும் இலங்கையின் உணவு வகைகளில் ஒன்றான கொத்து ரொட்டியை உண்பதற்காக ஊடகவியலாளர் ஒருவர் யாழ்ப்பாணம் தில்லிப்பனை பஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு சென்றுள்ளார். அங்கே ஆர்டர் செய்யப்பட்ட கொத்து ஒன்றை உண்பதற்காக எடுத்த பொழுது குறிப்பிட்ட ஊடகவியலாளர் அதிர்ந்து போயுள்ளார். அந்த கொத்திலே காணப்பட்ட இறைச்சியிலே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பிட்ட இறைச்சியிலே அதிக ரோமங்களை கொண்ட ஒரு இறைச்சி துண்டு காணப்பட்டுள்ளது. நாயின் ரோமங்களை ஒத்ததான இந்த இறைச்சி துண்டு காணப்பட்டுள்ளது. சந்தேகித்த ஊடகவியலாளர் உடனடியாக அந்த பிரதேசத்தின் சுகாதார பிரிவுக்கு அறிவித்துள்ளார். என்றாலும் அவர்களால் உடனடியாக அங்கே வருகை தர முடியாத நிலையிலே அவர் அந்த கொத்து ரொட்டியை புகைப்படம் எடுத்ததுடன் அந்த கொத்து ரொட்டிக்கான விலைப்பட்டியலையும் எடுத்து சென்றுள்ளார். அதன் பின்னர் சுகாதார பிரிவுக்கு சென்ற இவர் இது தொடர்பான முறைப்பாட்டையும் பதிவு செய்திருந்தார். அதன் பின்னர் சுகாதார பிரிவின் நந்தகுமார் தலைமையிலான குழு குறிப்பிட்ட ஹோட்டலினை ஆய்வு செய்துள்ளனர். பாவனைக்கு உதவாத முறையில் உணவுகள் காணப்பட்டதுடன் அசுத்தமான முறையில் உணவுகள் காணப்பட்டதுடன் இறைச்சிக்கான பற்றுச்சீட்டுகளும் பெறப்படவில்லை. எனவே இந்த பற்றுச்சீட்டுகள் பெறப்படாத நிலையிலும் ஹோட்டல் ஒழுங்கான முறையில் சுத்தமான முறையில் காணப்படாத நிலையிலும் குறிப்பிட்ட ஊடகவியலாளரின் முறைப்பாட்டிற்கும் அமைய நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு 65,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுடன் ஹோட்டலை மூடுமாறு உத்தரவிட்டு சீலுமிடப்பட்டது. எனவே இந்த சம்பவத்தில் விற்பனை செய்யப்பட்ட இறைச்சி என்ன இறைச்சி என்பது தொடர்பாக விசாரணைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே மக்களை ஏமாற்றும் மிக மோசமான செயற்பாடாகவே இது காணப்படுகின்றது. பொதுவாக உணவு நிலையங்களே அதிக அளவு சுத்தமானதாக காணப்பட வேண்டும், முறையான முறையில் பேணப்பட வேண்டும், சரியான முறையில் அந்த உணவுகள் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும். ஆனால் இன்று அதிகளவான உணவு நிலையங்கள் இவ்வாறான நிலையிலே மோசமான நிலையிலும் பராமரிப்பு குறைந்த நிலையிலும் பாவனைக்கு உதவாத பொருட்கள் விற்பனை செய்யப்படும் நிலையமாகவும் உணவு நிலையங்கள் மாறியுள்ளது. அவ்வாறானதொரு சம்பவமாகவே இந்த இறைச்சி கொத்து விற்பனை செய்யப்பட்டதா என்ற சந்தேகத்தையும் தற்பொழுது எழுப்பியுள்ளது. எனவே விசாரணைகளின் முடிவிலே இந்த இறைச்சி தொடர்பான உண்மைத்தன்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும். என்றாலும் குறிப்பிட்ட ஊடகவியலாளர் குறிப்பிடும் பொழுது அதிலே காணப்பட்ட இறைச்சி துண்டும் ரோமங்களும் மாட்டு இறைச்சியை போன்று காணப்படவில்லை, இறைச்சியை போன்று நாயின் ரோமங்களை ஒத்ததாகவே காணப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இவ்வாறான உணவகங்கள் மூடப்படுவது மாத்திரம் போதாது என்றே கூற வேண்டும். இவ்வாறான உணவகங்களை நடாத்துபவர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதன் ஊடாகவே எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றங்களில் இருந்து தவிர்ந்து கொள்வார்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.